திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவு நாளான இன்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியில் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் பிரிவின் காரணமாக பகுஜன் சமாஜ் கட்சியையும் மற்றும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் லட்சியங்களையும் அடுத்து யார் முன்னெடுத்து செல்வார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருந்த நிலையிலே திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்று ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பதை அறிவித்திருக்கிறார்கள். திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலிலேயே கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்று போட்டியிட வேண்டும் என்பதை விருப்பமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்வார் என்று நம்புகிறேன். சார், இப்போ வந்து ஏற்கனவே விஜய் அவங்க சிஎஸ்பி அப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிம்பிளுக்கு. இந்த கட்சிக்கும் வந்து சேம் சிம்பிள் யாரும் ஃபியூச்சரில் சிக்கல்கள் வரலாம். இதெல்லாம் இறுதி நேரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணோம். அது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணக்கூடிய விஷயம், அது நம்ம சொல்ல முடியாது. சிபிஐ கேட்டுட்டு இருக்காங்க. ஓராண்டு இந்த கொலை வழக்கில் உண்மை வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அவங்க வெறும் அம்புகள் தான், எய்தவர்கள் இன்னும் வெளியே இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அந்த விசாரணை வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் வேகமாக இந்த வழக்கை சென்னை காவல்துறை முடித்தது. அதிலும் இந்த வழக்கில் முக்கியமான உண்மைகளை தெரிந்த குற்றவாளியான திரு திருவேங்கடம் அவர்கள் கஸ்டடியில், ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது எடுத்து செல்லப்பட்டு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் சகோதரர் திரு கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் நல்ல முடிவு எடுக்கும் என்று நம்புவோம். காவல்துறைக்கு பதில் மனு தாக்கல் பண்ண பதில் கேட்டு பண்ணியிருக்காங்க. காவல்துறை இதை மூடி மறைப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யும். காவல்துறை தங்கள் பதில் மனுவில் நாங்கள் முழுமையான விசாரணை செய்து முடித்து விட்டோம், இதில் இனிமேல் விசாரணை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தான் பதில் மனு தாக்கல் செய்யும். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் உண்மை வெளிவர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் என்று நம்புகிறோம். சரிங்களா? தேங்க்யூ.